ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பெர்ஃபெக்டான சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ மேஷ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை உப்பும் மஞ்சள் தூள் போட்டு குக் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணது சேர்த்துடலாம். ஆனியன் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் லைட்டாக டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, மசாலா குக் ஆகிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா குக் ஆகி வரட்டும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோயும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுருங்க. ஃபைனலாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. ஃபில்லிங் நல்லா கெட்டியாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபில்லிங்கில் ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு கட்லெட் எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் ஷேப் பண்ணி எடுத்துடலாம். டோட்டலாக ஒரு 12 கட்லெட் கிட்ட வந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி விட்டுடலாம். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. எக் டிப் நம்ம பண்ணியாச்சு. அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிடுங்க. அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு மீடியம் ஹாட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூப்பர் கிறிஸ்பி அண்ட் எம்மியான சிக்கன் கட்லெட் ரெடி. இந்த கட்லெட் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட கட்லெட்டை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.